ஏழைகளின் ஊட்டி, தென்னகத்தின் ஸ்பா, அருவிகளின் நகரம் என்றெல்லாம் அழைக்கப்படும் குற்றாலம் தென்காசி மாவட்டத்தில் அமைய பெற்றுள்ளது. இங்கு அமைந்துள்ள பிரதான அருவி ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலியருவி, சிற்றருவி உள்ளிட்டவற்றில் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் சீசன் தொடங்கியதும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும். இதில் குளித்து மகிழ தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். அதேபோல் நவம்பர் முதல் ஜனவரி வரை ஐயப்ப பக்தர்களின் சீசனும் இப்பகுதியில் களை கட்டி காணப்படும். இந்த நிலையில் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்களுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் சுற்றுலாத்துறை சார்பில் செய்து தரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குற்றாலத்தில் உள்ள எந்த அருவிகளிலும் அரசு சார்பில் உடை மாற்றும் அறை இல்லை எனவும் குடிநீர் வசதி உட்பட எந்த ஒரு அடிப்படை வசதியும் சரிவர இல்லை என்றும் அடுக்கடுக்காக புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. இங்க சரியான முறையில் பராமரிப்பு இல்லை, சரியான பார்க்கிங் வசதி சரியான முறையில் இல்லை, ஃபுட்டெல்லாம் சாப்பாடு சரியாக அங்கங்கே இறஞ்சின்னு கிடையாது. இந்த சிறப்பு பேருந்து வச்சுலாம் கொஞ்சம் நல்லா பண்ணோம். தண்ணி வசதி இல்லை சாமி, மெயினாக தண்ணி இல்லை. ஹோட்டலெல்லாம் சரியாக எல்லாம் பப்ளிக் இந்த ஊர் பொதுமக்கள்லாம் நிறைய இடைஞ்சலாக இருக்கிறாங்க, ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த சூழலில் குற்றாலம் பிரதான அருவியில் இருந்து ஐந்தருவி செல்லும் சாலையில் மலையேற பயிற்சி செல்லும் குழுக்களுக்கு ஓய்வறை கட்டிடம் உள்ளது. இந்த கட்டிடம் பாழடைந்த நிலையில் வெளியே உள்ள பூட்டு துருப்பிடித்து காணப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, குற்றாலத்தில் சுற்றுலா தகவல் மையம் மற்றும் அலுவலகம் எங்கே இருக்கிறது என்று உள்ளூர் வாசிகளுக்கு கூட தெரியாத நிலை நிலவி வருகிறது. உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான குற்றாலத்தில் இந்த அவல நிலையை கருத்தில் கொண்டு தமிழக அரசு தக்க நடவடிக்கை எடுக்குமா என்பது சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் இசக்கிராஜ்.